என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். அன்னத்தை மறந்துரு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடு. உனக்கு அவளுக்கு ஒத்து வராது. புரிஞ்சுக்கோங்க சார். ஏன் சார் வில்ல மாதிரி பேசுறீங்க? யாராவில்லை நானாராவில்லை. ஏண்டா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற நான் இல்லை. அவ பின்னாலேயே ஓடி போய் வேலை வெட்டி இல்லாம அவ வாழ்க்கையை கெடுக்கிற நீ ஹீரோடா. ஆமா சார். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி காப்பாத்துறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு சார் தகுதி இல்ல, அழகு இல்ல, அந்தஸ்து இல்ல, அறிவு இல்ல, பணம் இல்லடா. பணமா சார் முக்கியம்? காதலுக்கு மனசு தானே முக்கியம். ஐயோ ஐயோ, இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுவுமே கேட்டதில்லை. ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட மட்டும் தான் கேட்கிறேன். என் தங்கச்சியை விட்டு. உங்க சென்டிமெண்ட்லாம் புரியுது சார். ஆனா வெறும் சென்டிமெண்ட் வச்சு நான் என்ன பண்றது? ஏதாவது சென்டிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே என் வழி பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? பொருள் உங்களோட பாஸ், வேலையை நீங்கள் தான் சொல்லணும். ஒரு 2 லட்சம் ரூபா. சண்முகம் சார், காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கி ஆட்டையை போட்டு பைக் எடுத்துகிட்டு போனால் பைக்கு பாதியில் நிற்கும். சரி, அப்படியே பெட்ரோல் பங்கு போய் 6 லிட்டர் பெட்ரோல் போட சொன்னால் அவன் நம்மளை அசிங்கமாக பார்ப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனால் அங்கே நம்மளோட பர்சனாலிட்டி இன்னொருத்தர் நிற்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும். சரி, அவனெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்படியே ஆள்மடி போய் நின்னுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி ஒருத்தன் கை வைப்பான். யாருன்னு திரும்பி பார்த்தா போலீஸு. கேட்டால் யூடிசிங்கான். சரி, அந்த கேஸெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே லோன்னு அலைஞ்சா அந்த பொண்ணு சி பொறுக்கி ராஸ்கல், நீ அக்கா தான் சொல்லி பிறக்கல அப்படின்னு என்னை மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையே சேர்த்து கேவலமாக பேசும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு மனசில் உட்காந்து அவ வாயால் ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு இனிமேல் நீ தான் என் உயிர், மற்றவங்கெல்லாம் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இருக்கு அப்பா. அதை நாய் கேட்டாலே கண்ணீர் வடிக்கும். 20 லட்சம் ரூபா. திரும்பவும் சொல்றேன், 25 லட்சம் ரூபா ஒரே பேமெண்ட். எடுத்துக்கோ. மாட்டேன் சார், இது வரைக்கும் காதலுக்கு முடியாத, இனிமே காசுக்கு தான் முடியாத.